ஹாய் நெக்ஸ்ட் ஒரு பல்க் ஆர்டர் டெலிவரி கொடுத்தேங்க. என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளெயின் saree தாங்க. இதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு குட்டியாக க்ரௌன் பஃப் கேட்டிருந்தாங்க, பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், இதுக்கு வேறு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லைங்க. அதே மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துட்டேன், சூப்பராக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வீட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் கேட்டிருந்தாங்க. சாரீலேருந்து தான் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்கர்ட் வந்து பாக்ஸ் ப்ளீட் வச்சு ரெடி பண்ணிட்டேன். டாப்புக்கு வந்து கீழே ஸ்கேலப்டு கொடுத்துட்டு பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இவங்க வந்து ஒரு ஷார்ட் டாப்பாக கேட்டாங்க, லைட்டாக ஹிப்பு தெரியுற மாதிரி. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளைன் சுடிதார் தான். இவங்க வந்து வேறு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் சொல்லலை, ஸ்லீவ் மட்டும் எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். நெக்கு மட்டும் சின்ன ஷேப்பாக வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க, வித் எலாஸ்டிக்கோட. சேம் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். பேக்கெட்டும் கேட்டிருந்தாங்க. ஒன் சைடு மட்டும் பேக்கெட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து நிறையெல்லாம் பொருளெல்லாம் உள்ளே வச்சுக்க முடியாது, கொஞ்சம் சாஃப்டான ஃபேப்ரிக்குங்கிறதுனால ஒரு சைடு மட்டும்தான் பேக்கெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சுடிதாருக்கு வந்து ஸ்டார் நெக் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஹாஃப் ஸ்லீவ் வச்சுட்டு ஸ்டார் நெக் வச்சு ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அவுட்கம் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இவங்களுமே வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான் கேட்டிருந்தாங்க, வித் எலாஸ்டிக்கோட. ஸோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பட் அவங்க வந்து பேக்கெட்லாம் கேட்கல, ஸோ ப்ளைனாக கொடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணித்தரேங்க. பட் வந்து அடுத்த ரீலில் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிவரி சார்ஜஸ்லாம் விசாரிச்சுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன்.